நவம்பர் மாதம் வந்தாலே அது ஆண்களுக்கான மாதம்னே சொல்லலாம். நோ ஷேவ் நவம்பர் மற்றும் நோ நட் நவம்பர் அப்படின்னு வரிசையாக ஆண்களுக்கான தினம் இருக்கு. அந்த வரிசையில் சர்வதேச ஆண்கள் தினம் நவம்பர் 19ஆம் தேதி தான் கொண்டாடப்படுது. இது எங்கே தொடங்குச்சு, எதுக்கு தொடங்குச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சதுரங்க மீடியா வழங்கும் அறிந்தும் அறியாமலும். தந்தைகளாகவும் சகோதரர்களாகவும் கணவர்களாகவும் சக ஊழியர்களாகவும் சமுதாயத்துல சாதனை படிச்சு வந்துட்டு இருக்க அனைத்து ஆண்களின் பங்களிப்பு மற்றும் சாதனையை போற்ற வகையில தான் சர்வதேச ஆண்கள் தினம் அனுசரிக்கப்படுது. மேலும் இந்த நாள் நேர்மறையான முன்மாதிரிகளை முன்னிலைப்படுத்துவதையும் ஆண்களுக்கான நல்வாழ்வு பற்றிய விழிப்புணர்வை சமூகத்துல ஏற்படுத்துவதையும் நோக்கமா கொண்டுள்ளது. பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கப்படும் ஆதரவு மற்றும் கொண்டாட்டங்களைப் போலவே ஆண்களுக்கும் தனி ஒரு நாள் தேவைப்படுவதை கருத்தில் கொண்டு ஆண்களை கௌரவப்படுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருது. இந்த தினத்தை பற்றிய கூடுதல் விவரங்களை இங்கே அறிந்து கொள்வோம். ஆண்கள் தினத்தை முதல்ல 1999ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி கரீபியன் தீவுகளில் இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் பல்கலைக்கழக வரலாற்று பேராசிரியர் டாக்டர் ஜெரோம் டி லுக்சிங் என்றவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஆனா 1960 பெண்களுக்கு ஒரு தினம் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு தினம் வேணும் அப்படின்னு ஆண்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இப்போ 80 நாடுகளுக்கும் மேல இதை பின்பற்றி தான் வருஷம் இந்த நாளை ஆண்களுக்கான நாளாவே கொண்டாடிட்டு இருக்காங்க. காலம் முழுக்க கஷ்டப்பட்டு கட்டெரும்பா தேஞ்சு போற ஆண்களுக்கு தன்னோட உடம்பு மேலேயே அக்கறை இருக்கிறது இல்ல. அதனால ஆண்களோட உடல் நலம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் வருங்கால ஆண்களுக்கு ஒழுக்கம், பண்பு, அன்பு, அரவணைப்பு இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒழுங்கான முழுமையான ஆணா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத கத்துக் கொடுக்கற நாளா இந்த நாளை கடைபிடிக்கிறதா இதை ஆரம்பிச்சவங்க வரலாற்றுல பொன் எழுத்துக்களால பொறிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இந்தியால இருக்கிற சமூக கலாச்சாரமும் பண்பாடும் பழக்க வழக்கமும் ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுது. ஆனா அப்படி சொல்றதே ஆண்களுக்கு பிரச்சனை தான். இது மட்டும் அடிமையாக்காம இதை பிடிக்காத ஆண்கள் மேலையும் சுமையை ஏத்துது. இந்தியால முதல்ல ஆண்கள் தினத்தை பிரபலப்படுத்தினதே உமா செல்லா அப்படிங்கிற ஒரு பெண் தான். இவர் ஒரு வழக்கறிஞர். 2007ஆம் ஆண்டு முதல்ல இவங்க தான் ஆண்கள் தினத்தை இந்தியால தன்னோட சொந்த செலவுலயே கொண்டாடினாங்க. இதன் மூலமா ஆண்களும் அவங்க எதிர்கொள்ற பாகுபாடு, அபியூஸ் பத்தி வெளியே பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்கள் தினம் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நிர்ணயிச்சு அதுக்கப்புறம் தான் கொண்டாடப்படுது. அப்படி இந்த ஆண்டு மென்ஸ் ஹெல்த் சாம்பியன்ஸ் என்ற தலைப்புல கொண்டாடப்படுது. ஒவ்வொரு நவம்பர் மாதமும் ஆண்களின் உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கான நன்கொடையும் வசூலிக்கப்படுது. இது முழுக்க பலவிதமான உடல்நல மனநல பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்களுக்கான மாதமாகவும் கடைபிடிக்கப்படுது. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தரவுகள் படி 45 வயதிற்குட்பட்ட ஆண்களின் மரணத்திற்கு தற்கொலை தான் முக்கிய காரணமா இருக்கு. யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ரஷ்யா உட்பட்ட உலகின் பல நாடுகள்ல அதிகமா ஆண்கள் தற்கொலை செய்து கொள்வது வெளிப்படையாகவே இருக்கு. ஆண்கள் தங்களோட கஷ்டத்தை வெளியே காட்ட மாட்டாங்க. குறிப்பா என்ன சோதனை வந்தாலும் அழமாட்டாங்க அப்படின்னு நிறைய அடையாளங்கள் பெரும்பாலும் அவர்களை உளவியல் ரீதியாக பாதிக்க செய்வதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த நாளை சர்வதேச மகளிர் தினத்துடன் போட்டியிடுவதையே நோக்கமாக கொண்டு நிறைய பேர் பார்க்கறாங்க. ஆனா மதிப்புகள், கொள்கைகள், குணாதிசயங்கள் கொண்ட வாழ்க்கைய வாழ ஆண்களை அனுமதிக்க மற்றும் மனம் திறந்து பேசவே இந்த சர்வதேச ஆண்கள் தினம் என்று கூறப்படுது. இந்த அருமையான ஆண்கள் தினத்துல நம்ம வீட்டில் மற்றும் நம் வாழ்க்கையில பங்கு கொள்ளும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் நம் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிப்போம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.